வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். நவ சம்வத்சர், சைத்ர சுக்லாதி, யுகாதி, குடிபத்வா, சேதி சந்த், நவ்ரே, சஜிபு செய்ரோபா ஆகிய பண்டிகைகள் மற்றும் சைத்ர நவராத்திரி தொடங்கும் நன்னாளையொட்டி நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கொண்டாடப்படும் இத்தகைய பண்டிகைகள் மரபு சார்ந்த புத்தாண்டின் தொடக்கத்தையும் வசந்த காலத்தின் வருகையை அறிவிப்பதாகவும் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற பண்பை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்துள்ளதாகவும் குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தமது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். 2026-27 நிதியாண்டு முதல் 2030-31 நிதியாண்டு வரையிலான காலத்திற்கான சுமார் 2585 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான சிறிய அளவிலான நீர் மின்சக்தி மேம்பாட்டு திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை நேற்று ஒப்புதல் அளித்துள்ளது. ஏர் இந்தியா மற்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஆகியவை இன்று மேற்காசிய பகுதிகளுக்கு திட்டமிடப்பட்ட மற்றும் திட்டமிடப்படாத 48 விமானங்களை இயக்க உள்ளது. ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் உள்ள ஒரு மருத்துவமனையின் மீது பாகிஸ்தான் நடத்திய கொடூர வான்வழி தாக்குதலுக்கு ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்டரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் இது தொடர்பாக சுதந்திரமான விசாரணைக்கும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். சர்வதேச சட்டத்தின்படி நோயாளிகள், மருத்துவ பணியாளர்கள் மற்றும் சுகாதார வசதிகள் எல்லா நேரங்களிலும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற பொதுத் தேர்தலையொட்டி காரைக்கால் மாவட்டத்தில் தேர்தல் முன்னேற்பாடுகள் மற்றும் வலுவரைகளை மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான திருமதி இஷிதா ராட்டி நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.